Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, 2 லவங்கம், அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்துர்க்கேன். நான் வந்து இன்னைக்கு நார்மல் ரைஸ் தான் எடுத்துர்க்கேன். நம்ம வீட்ல எப்பவும் டெய்லி செய்வோம்ல அந்த சாத ரைஸ் தான் எடுத்துர்க்கேன். தேங்காய் பால் எடுத்துர்க்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பால் சேர்த்துக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் நாம் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். நான் அதோட பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து நான் நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் பால் எடுத்துக்கணும். நல்லா இதாகிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது. இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரிசி ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கேன். பால் சேர்த்ததும் அரிசியும் சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். உப்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சாதத்துக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகிடும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசில் கழிச்சு விசில் இது போடணும். ப்ரெஷர் போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில்லாம் போயிடுச்சு. விசில்லாம் போயிடுச்சு. நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இப்போ மேலே அந்த பால் இருக்கும், நம்ம அதை வந்து நல்லா கிண்டி விட்டுறணும். அப்போ தான் எல்லா இதுலேயுமே போய் நல்லா சேரும். என்னோடய பசங்களுக்குலாம் இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதுதான் லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. பாருங்கள், நம்ம தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அரிசியும் பாருங்கள் ரொம்ப குழையில, சாதமும் பாருங்கள் ரொம்ப குழையில, கரெக்டான பதத்தில் வந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோம். சூப்பராக தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.